உலகம் உற்பத்தி கால முதல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தீராத பகை இருந்தது. அதன் காரணமாகவே அச்சகுருவான சுக்குராச்சாரியார் சுரசை படைத்து அத்திருக்குணம் தலைக்க செய்ய என்று கட்டளையிட்டார். சுரசையானவள் காசி வரைக்கூடி கால நிமிடப்படி முதல் ஜாபத்திலே சூரபதுவனையும் இரண்டாம் ஜாபத்திலே சிங்கமுகனையும் மூன்றாம் ஜாபத்திலே தாரகாசூரனையும் நான்காம் ஜாபத்தில் ராஜமுகி என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார்கள். அவர்களோ என் தந்தை சிவனை குறித்து கடும் தவம் புரிந்து அமோக மகளை பெற்று அனைவரும் தொல்லைக்குள்ளாக்கினார்கள். உண்மை தாங்காத தேவர்கள் தந்தையிடம் முறையிட என் தந்தை சிவபெருமானுக்கு சிரம் பிறக்க நெற்றிக்கண் திறக்க தீப்பொறிகளார் பறக்க தீப்பொறிகள் ஆறுமி அக்கினி தேவன் கரம் ஏற்க வெப்பத்தை தாங்க முடியாத அக்கினி கங்கையிடம் தர கங்கையானவள் சரவண புகையில விட அங்கே குழந்தைகளை வதிர்த்தம் யார். அதன் பிறகு தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகவும் தாய் கொடுத்த சக்தி வெளினால் சூரனையும் சகாக்களையும் சங்கரித்து
திருப்பரங்குடியில் தேவியானை மணமுடித்து இளைவள் வள்ளியை மணமுடிப்பதற்காகவே சினம் தணிந்த மலை இதற்கு போய் தணிகை மலையிலே வீட்டிருக்கின்றோம். வருகிறார் நாரதர் பிரம்மம். வருகை எதிர்பார்க்கலாம். கல்லாத எளியோரின் உள்ள ஒரு ஆலயமோ கல்லாத எளியோரில் உள்ள ஒரு ஆலயமோ கடலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேண சுவையான அமுதே செல்லவிழாளே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இனி எந்தன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட நிலையில்லான் நின்றிரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அறமும் புறமும் நாட அன்பும் அறநெறியும் அகமும் புகமும் நாட அரகர சிவகுருவால் வருக என அனுதினம் ஒரு தரமாகிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேள சுவையான அமுதே செந்தமிழாளே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா முருகா. வருக வருக. நாத மகரிஷியை வருக. உமது வருகை இன்று நல்பரவாக விளக்கட்டும். அண்ட புவனங்கள் யாவும் கலப்பரும் நாமுடியே இவ்வளவு நாளாச்சு. திருநீலகண்ட மகன் எனைக்கான வலமந்த தவறிசையே வருவீர் 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 நல்லருள் புரிவீர் இனிதான சுரக்கான இனிதானே இனிதான சுரஞ்சான் இசை மேதையே எனதன்பிற்குயர்வானே தவமுனியே
எனக்கு அகமளிக்கின்றது. நாரதரே, முருகா, இன்று எங்கு சென்றீர்? யார் யாரை கண்டீர்? என்ன விசேஷம் உள்ளதா? இருக்கிறது முருகா. நான் மூவுலகம் சென்று சென்று மும்மூர்த்தி தம்பதி சமுதரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதற்பின் எம்பளது தொழிலின் காரணமாக இப்புவி உலகின் தந்தை சிறு வெளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது சிற்றொரு இடத்தில் திரைச்சோலை மத்தியில் ஒரு கனியை கண்டேன். கண்டவுடன் முருகா அர்ப்பணம் சொல்லிவிட்டு தங்களை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் முருகா. சிவசிவா முருகா, உங்களுக்கு ஒரு கும்பிடு. நீங்க வந்த வழிக்கு ஒரு கும்பிடு. ஏன் எப்படி சொல்லுகின்றீர்கள்? புரியவில்லை. என்ன காரணம்? உங்களுக்கு புரியவில்லை. கனியை பார்த்து வந்திருக்கின்றேன். கண்டு வந்தேன். ஆமா, அன்றொரு கனியை கொண்டு வந்தேன். இன்று கண்டு வந்த கனியுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கதை இப்படி இருக்கட்டும். அன்றொரு கனியை கொண்டு வந்தேன். ஒரு கனி. அது என்ன கனி? மாங்கனி. நாங்க சின்ன பிள்ளை, ஒரு வீட்டுல 2 சின்ன பிள்ளை இருந்தா சரி, ஒண்ணு 2 பழம் கொண்டு போகணும். எல்லாம் ஆளுக்கு பாதி அறுத்து கொடுக்கணும். இருப்பா, அது வேலை கிடைக்கல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு கனியை கொண்டு வந்து யாரிடம் தந்தீர்? உங்களுடைய தந்தையிடம் கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தீர்? இது கிடைத்தற்கு அரிதான கனி. சரி, தாங்கள் சாப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உலகத்துக்கு நன்மை ஏற்படும் என்று கொடுத்தேன். ஒருவர் தான் சாப்பிட வேண்டும் சொல்லி கொடுத்தீர். ஆமா. எங்க அப்பா என்ன பண்ணாரு? அவர் நம்ம மனைவி சாப்பிட்டா எல்லாருக்கும் மனைவி கொடுத்தாரு. அவள் தம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளுக்கு சரி பாதியா கொடுத்துருக்கணும்லங்க. ஆமா. கொண்டு வந்த ஒரு கனி ஒருவர் தான் உண்ண வேண்டும். பெரிய மனுஷங்களா கூடி ஒரு பந்தயம் வச்சுங்களே. சரி, என்ன பந்தயம்? உலகத்தை எவர்கள் முதலில் சுற்றி வருகின்றாரோ அவர்களுக்கு கனி. நல்லா கேட்கணும் ஐயா. நீங்க எல்லாம் உலகத்தை யார் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தானே கனி. அப்படி என்றால் உலகத்தை சுற்றி வந்தது யார்? உலகத்தை சுற்றினது நீங்க தான். பந்தயம் என்ன? உலகத்தை சுற்றி வரக்கூடியவர்கள் கனி. சுற்றி வந்தது நீங்க. கனி யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க ஏன் கொடுக்கல? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறப்பதற்கு இந்த பூமியை பார்ப்பதற்கு காரணம் யாரு? தாயும் தந்தையும். தாய் தகப்பன் அந்த உலகத்தை ஒரு குழந்தை பார்க்க முடியுமா? அப்ப அந்த குழந்தைக்கு உலகம் தாய் தந்தை தான். அதனால தாய் தந்தையை சுற்றி வந்தது கனியை உங்களுடைய அண்ணார் பெற்றுக் கொண்டார். எங்க அண்ணன் அவரா வாங்கிட்டாரு. யாரோ பெரிய மனுஷன் யோசனை கேட்டாரு. எவன்னு தெரியல. யார்கிட்ட யோசனை கேட்டாரு? என்னிடம் தான். நல்ல மனுஷன் உங்ககிட்ட என்ன கேட்டாரு? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்னன்னு கேட்டாரு. அவருக்கு தெரியாதா? தெரியாம இல்லைங்க, அப்ப தெரியப்படுத்தணுங்கிற காரணத்துக்காக. நீங்க என்ன சொன்னீங்க? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் என்று சொன்னேன். இதை என்கிட்ட சொல்லி சுத்தம் பண்ணிருக்கலாம்ல. நீங்க கேட்கலையே. பெரிய மனுஷன் கேட்காம சொல்லணும். நீங்க கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஏங்க வாங்க. பெரிய மனுஷன் சின்ன பையனுக்கு கேட்காம சாப்பிடுறா. அப்படி வழி சொல்ல வழியை காட்டணும். சரி, நீ கேட்டீங்கன்னா அவர் கேட்டுட்டாரு முதல்ல. கேட்டவருக்கு நீங்க சொன்ன உடனே மயில் ஏறி புறப்பட்டு போயிட்டீங்க. பாவம், அவர் என்ன எவ்வளவு தூரம் போக முடியும்? மூஞ்சி மூசிகை வாங்கணும் இல்லையா? அது அங்கனே தான் சுத்திக்கிட்டு கிடக்க. ஆனா மூசிகத்தையும் சாதாரணம் நினைச்சிடக்கூடாது இல்லையா? மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதனால அவர் கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். நீங்க உடனே போயிட்டீங்களே கிளம்பி. நீங்க இருந்திருந்தா கூட நான் பதில் சொல்லிருக்கலாம். இப்ப வேற என்னங்க? அண்ணன் வாங்க. அம்மையப்பன் தான் உலகம். உலகம் தான் அம்மையப்பன். தாய் தப்படி சுத்தி கனி வாங்கிட்டார்ல. வாங்கிட்டாரு. அந்த கனி சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிடலங்க. அப்படியே வச்சிருக்காரு. ஐயா நல்லா கேட்கணும். அது ஏன் சாப்பிடல? அது அவருடைய விருப்பம். ஏங்க ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதை கீழே போடுறதும் பாதுகாப்பா வச்சுக்கிறது அது உங்களுடைய விருப்பம். கனி ரொம்ப நாளைக்கு இருந்தா கனிஞ்சு வரும், கொலை கொலை போயிருமா இல்லையா? ராமதாஸ், ஒரு கனியை வீட்டுல இருந்து 10 நாளைக்கு வச்சிருக்கலாம். கொலை கொலைன்னு போயிருமா இல்லையா? இன்னும் அப்படி வச்சிருக்காருன்னா அது அவருடைய சாமர்த்தியமுங்க. பிரச்சனையா? பிரச்சனை வச்சாலும் கெட்டு போங்க. நீ வேற மையத்தடை வச்சிருக்காரு உலகம். ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் தான் அம்மையப்பன், அம்மை விட்டார் உலகம் என்று அம்மை எப்படி சுற்றி வந்து கனி வாங்கி கொண்டார். ஏன் கேள்வி என்ன? அம்மையப்பனுக்கு அப்பால் உலகம் இருக்கின்றதா இல்லையா?
எம்மையப்படுக்கு அடுத்து உலகம் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எந்த உலகம்? அது அண்ட சராசரம் சொல்றேன். பராபரத்தில் பரந்து நல்லா கேட்கணும் நீங்க எல்லாம். பராபரத்தில் பரந்தோன்றி பரத்தில் சிவம் சிவன் எதுல தோன்றாரு? பரத்தில் தோன்றுகிறார். அதுக்கு முந்தின உலகம். பராபரத்திலே பரந்தோன்றி பரத்தில் சிவன் தோன்றி பராபரத்தில் பரம் பரத்தில் சிவன். சிவனுக்கு முந்தின உலகம் எது? பராபரம். அதத்த முருகன் நான் சுத்தினேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு உங்களுக்காகத்தான் சொல்றேன். பராபரத்தை சுற்றி வந்து பலாப்பழம் கூட கொடுக்கலையா நீங்க? சரிங்க, அந்த கனி போயிட்டு போதுங்க. இது பலாப்பழத்தை காட்டில் மேன்மையான கனிங்க. முள்ளு இருக்காது. முள்ளெல்லாம் கிடையாது. பெருமை இருக்கிறது. இந்த பலாப்பழத்துல முள்ளு இருந்தா என்ன? உள்ள இருக்க சொலைய பாருங்க எவ்வளவு இனிமையா இருக்கு. அண்டு கொண்டு வந்த கனியால் பழம் நீ அந்த படைபிடி கட்டியது. கண்டு வந்த கனியால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் இந்த கனியால்? இந்த கனி உங்களுக்கு இன்னும் ஒரு படைவீடு கிடைக்க இருக்கிறது முருகா. அப்படியா? ஆமா. இன்னொரு வீடு. இன்னொரு வீடு. பெரிய வீடா? அது பெரிய வீடு இல்ல சின்ன வீடா? இது சின்ன வீடு. முருகனுக்கு சின்ன வீடு சேர்க்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. உங்க தொழில நீங்க செய்யறீங்க. பெருமையை சொல்லுங்க. மலை ஏறினாலும் மச்சனன் தயவு வேணும் இல்லையா? ஆமா, அதுக்காகத்தான் சொல்றேன் கேளுங்க. புனித ராமனே, மகனுக்கும் தேன்கதலி மண்கணிக்கும் மேலினைக்கும் ஒரு பூக்கணியை கண்டு மனம் பூரித்தே ஐய முருக முருக முருக. மான்கணிக்கும் தேன் கதலி வங்கணிக்கு மேனிக்கும் நாட்களில் அக்கணியை இக்கணமே சென்று அதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டுமையா. இதுதான் முருகனுடைய சிறப்பு. அற்புதமான கவிதை, ஆழ்ந்த கருத்துக்கள். கவி பாடுவதால் வல்லவர் என்றால் கவிதை எழுதுவதிலும் திறமையானவர் காட்டிவிட்டேன். எங்கள் சித்தம் என்பாய் கலைவாடி மகன் அல்லவா? ஒரு சின்ன சின்ன தன்மை இதுக்குள்ள இருக்கு. மான் கிடைக்கும் தேன்கடலில் ஒன்கணிக்கு மேல் இனிக்கும். மேல் இனிக்கும். முக்கணிக்கும் முக்கணிக்கு மேலான கணி மேல இனிக்கும்னா ஆமா. வேண்டாம், நான் அந்த இடத்துக்கு போறதில்ல. அப்படின்னா நானே சாப்பிட்டு போய் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்ல. பூங்கனி என்றால் இதன் பொருள் என்ன? பூவை போன்ற மென்மை. என்ன பாரியா? மிருதுவான கனி. பூவை போல மென்மையானது. பிடிச்சு பார்த்துக்கிய. நான் பிடிச்சதான் நான் கொண்டு போயிருப்பேன்லங்க. அப்படிதானே சொன்னார். ஏன் உங்களை வந்து சொல்றேன்? மிருதுவா இருக்கு இல்லையா? சொல்றதான் பார்த்தாலே இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கான்னு தெரியாதாங்க. ரொம்ப மிருதுவா இருக்கும். ரொம்ப மிருதுவா இருக்கு. நல்லா பாத்தியா? நல்லா பார்த்து. நீங்களும் பார்த்து நானும் பார்த்தா மச்சினி மாமனுக்கு என்னங்க முறை இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் தப்பா நினைக்கிறேன். இது கனிக்கு அது இந்த முருகனுக்கு சேரக்கூடிய கனி இப்படி மேன்மையானதுன்னு நான் நினைச்சேன். அது சரி. நான் கணிந்தியார் முருகா. அங்கதான் இடிக்குது. என்ன இடிக்குது? நான் கணிந்தேன் என்றால் நான் பார்த்தேன், கணிந்தேன். இது முருகனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு நினைத்தேன், சிரித்தேன். சந்தோஷமா இருந்திருக்கீங்க. சந்தோஷத்துல சிரிச்சேங்க. நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த கனி வந்து கிடைக்க போதே அப்படின்னு ஒரு சந்தோஷம். சந்தோஷமா இருந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கல, சந்தோஷத்துல சிரிச்சேன். சரி, அக்கடியை ஒழியாமல் கொய்து அணைக்கணும். இப்படி கண்ண பொழுதுக்கல அப்படிங்கிறீங்களா? அதையும் செஞ்சு பார்த்துட்டீங்க. நான் செஞ்சு பார்க்கல, நீங்க தான் பார்க்கணும். ஒருவேளை ஐம்புலனுக்கு உங்களுக்கு தான் சுபிதம். நீங்களும் அணைச்சு நானும் அணைச்சா சரி வேண்டாம். ஏங்க அணைக்கிறது பல விதங்கள் இருக்குங்க. இப்போ பலாக்கனி இருக்கு, அந்த பலாக்கனி என்ன செய்வேன்? அப்படி அணைச்சு தான் கொண்டு போகணும், முள்ளு குத்தாம கொண்டு போகணும். இப்போ பூசணி பழம் இருக்கியா, பூசணி பழத்தை எப்படி கொண்டு போறது? பலாப்பழத்தை அணைச்சா குத்தமா குத்தாதான் குத்திட்டு போகுது. அது மாதிரி முள்ளு அணைக்கிற விதமா அணைச்சா குத்தாதுங்க. ஏன் குத்துது? இதுக்கு முள்ளு இருக்குமோ? இதுக்கு முள்ளெல்லாம் கிடையாது.
எந்த முள்ளுமே இல்லை. எந்த முள்ளுமே யாகம் என்ன முனியே சாக்கியமே சாக்கியமே முனியே 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 சுபதரத்தை கனியே சுபதரத்தை கனியே நொக்கு பொழுதே பொழுதே நொக்கு பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனிகே 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 நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் ஐம்புலன்கள் என்றால் கண் காது செவி மூக்கு காதுனாலும் ஜெவினாலும் ஒண்ணுதான். சுவை தரும். ஐம்புலன்களுக்கும் சுவை தரக்கூடியது. அப்படி இந்த வானத்திலே பறக்கக்கூடிய கனி வர்க்கங்களை ஆகணும் உயிர் வாழக்கூடிய பிச்சைகள் கண்டால் பிச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டோனே நீரோ மதி பற்றி பிச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டோம் நீரோ நாரதரே பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாயையால் பச்சைகள் கண்டோம் ஆகையா பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாயையால் பச்சமுடனே செல்வீர். பச்சைகள் கண்டால் பறந்து ஓடிவிடும் முருகா. என்ன காரணம்? இது பறவைகள் அறிவுக்கு எட்டாத புறத்தில் இருக்கின்றது மனு. பழுக்காத கனியா? பழுக்காத கனியை தங்களுக்கு பார்த்து வருவேன். இல்லை, பார்ப்பதற்கு அருவருப்பான கனியா? அருவருப்புலாம் படுற மாதிரி இல்லைங்க. கசக்குமா? கசக்காது, அறுசுவை நிறைந்தது. உங்களுக்கு கசக்குமா கசக்காதா? எனக்கு கசக்கும். உங்களுக்கு கசக்கும். கசக்கி பார்த்திருக்கீங்க? நான் கசக்கிறேன். கசக்குமான்னு பார்த்திருக்கீங்க? கசக்கின்னு தான் நான் கசக்கிட்டு போய் உங்ககிட்ட ஏன் வந்து சொல்றேன். அந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுக்காது. கொடுக்காது. ஐம்புலனுக்கும் சுவை தவிர உங்க ஒருத்தருக்கு தான். எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டும். உங்களுக்கு எட்டுச்சா? எனக்கு எட்டலை. நீங்க எட்டு பார்த்தீங்களா? நான் எட்டியெல்லாம் பார்க்கல. அப்படிலாம் பார்க்குற ஆள் கிடையாது நான். ஐயோ, பொய் சொல்லப்படாது. மெதுவா இங்க இருந்தே பார்த்தேங்க. எட்டு இப்படி எட்டி எட்டி தான் பார்க்கல. பார்க்கல. கனி இது முருகனுக்கு சேர வேண்டியது அப்படியே பார்த்துட்டேன். அவ்வளவுதான். அப்படி என்றால் எட்டாத கொம்பில் இருக்கு மக்கானி நாரதரே நாத கொம்பி இருக்கு நக்கனியே ஆரதரே எட்டும் பிடிக்கிறேன் முருகா. எட்டு பிடித்திரி முருகா எட்டும் பிடிக்கிறேன் கொம்புட்டதை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். இரண்டு கொம்புகள் உண்டா? ஆமா முருகா.
இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா? இப்படி பாருங்க இந்தா. அப்படி ஒன்று நீண்டு ஒன்று குறுக அப்படி இருக்கு. கனி இதுல இருக்கா இதுல இருக்கா? இரண்டுக்கும் இடையில் இடைகளே பிங்களை என்று சொல்லக்கூடியது சுடுமுனையில் வச்சு நீங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டும். மிக மேன்மையாக இருக்கிறது. குளிர்ந்த முகம், அருண்ட பார்வை, கனிக்கு கொங்கை இருக்குமா? பழுதில்லாத கண்கள் கனிக்கு கொங்கை இருக்குமா? இருக்கிறது. உண்மையிலே கனியா? கனி அல்ல, கண்ணியைத்தான் பார்த்தது. இப்படி வாங்க வள்ளிக்கு. யாரவள்? ஆதையில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் அங்கிற்கு வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா? ஆதி கொடுத்த வாக்கு அது பாதி முடிந்து விட்டது. சரி. அமிர்தவல்லியை தென்படுத்து தங்களுக்கு பரிசாக கொடுத்து விட்டோம். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து. இப்படி சுந்தரவள்ளியா? சுந்தரவல்லி சுதந்திரமாக இருக்கின்றார். ஆண்மகளா? அவளே தான் ஆண்மகள். வாங்க, பொம்பளைனா பொசுக்கிட்டு போயிருங்க. வாங்க, ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா முருகா? என்ன முருகா, இதற்கு ஒரு நீதி வேண்டும் அல்லவா? அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று எது பேசக்கூடாது. அம்மான்மகள் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம். அப்படி திருமண குலத்தில் காட்சி கொடுத்தால் பூமாலைகள் பாமாலை பாடுவார்கள். உங்கள் விருப்பப்படி வேடுவராக செல்கிறேன். விடிய வேளையில் காட்சி இருக்கின்றேன். இருப்பினும் இசைத்தமிழ் நீ செய்த அருள்காதல் இருக்கையில் எனக்கு சோதனை இறைவா இறைவா இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை. அதை வருமோ இறைவா பசை வருமே பாண்டி நாட்டினிலே குரலி மணவாளனே உனது வீட்டினிலே. உனது மனவாளனே உனது வீட்டிலே உயிர் மயக்கம் உணாத பாட்டினிலே துறை தமிழனுக்கோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமல் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பெட்டிக்கு மல் சுமந்து பிறம்படி பட்ட உள்ளை பேசும் தமிழ் அனைத்தும் வாராதிருப்பதில்லை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. உனக்கு
உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானே தில்லையிலே அது பாட வந்தேனவள் எல்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே உலகனும் பெருமேடையிட்டால் உயிர்களை எல்லாம் வாழ வைத்தான் உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தான் அசைத்திடும் கழுத்தடி குடிகளில் செடி கொடிகளிலே கண்ணி அழகி நாம போற்றி அழவி அலம்பர வழியேறி நாம போற்றி அழவி அலம்பர வழியேறி மாமவள்ளி அழகி மதுரை வழியேறு நாம போற்றி அழவி அலம்பர வழியேறி நருளு வட்டானந்த சுகந்தர குணதாரி ஓம் எனும் பிரணவ பரம்பொருளே பரம்பொருளே உலகெல்லாம் இயங்குதல் உணதருளே பரம்பொருளே பரம்பொருளே பொருளே பரம்பொருளே பொருளே என்னிடும் இதயமே உறவீடே எல்லிடும் இதயமே உறவீடே என்னிடும் இதயமே உறவீடே சரிதா இதனி சரிபா நாதரிகளிடும் இதயமில்ல குள்வீடு 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 தனிதா தனிபடி தனிபடிபா நாதரிகளிடும் இதயமே குள்வீடு 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 சகல ஜனதாதா தடுபடியிடி தனிபக பாப்பா என்னிடும் இதயமே உள்வீடு கரி 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 தடி 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 கரி தடி பார் தடி தபா கம பதடிகா தடி தடி தாதா தடி தடி பனிடி தடி மக பாப்பா என்னிடும் இதயமே உள்வீடு கரி 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 தாடி தடி 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 பார் கம பதடிகா கரி 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 தடி தடி தாடி தடி 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 பார் கம பதடிகா கரி தடி பார் இசாடி பார் கரி இத பதா கம பதடிகா கம பதடிகா ரிக படி சரீரி படி சரி கக கரி திரி பதா கரி கபா கபனி படிதா எடி சரி தடி தாடி படி கபடி சரி
என்றால் அழகு, உவளை என்றால் பெட்டகம், வேலி என்பது பாதுகாப்பு. பெட்டகத்திற்கு குருநாதன் வாழக்கூடிய பெட்டகத்திற்கு பாதுகாப்பு உவளை வேலி கிராமத்தார்களுக்கு நன்றி வணக்கம். இடம் அழகு, முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி என்றார்கள். குறிஞ்சி என்பது முருகன். இந்த முருகன் முருகனுக்காக வாழக்கூடிய இடத்திலே கட்டளை வள்ளி இதான் இருக்க வேண்டும் நாரத மகாபலி தெளிவாக தெரிவித்தார். பொன்மலரும் கொன்றை பூமலரும் புதுமலரும் நண்பலரும் செடிமலரும் கொடிமலரும் குறிஞ்சி பூமலர் பூத்து குழுங்கு புதுமணித்து பார்க்கின்ற பொழுது ஆகா, விந்தையும் உபரியினை விளங்கும் திருநாடு வேலேந்து மூவேந்தர் ஆண்டு வந்த திருநாடு திராவிட நாடு. வாழ்வீர். அகங்கார உணர்ச்சி ஐம்புலர்களை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் முனிவர்களும் ஞானியர்களும் வந்து தவம் செய்த இடம் குருநாதன் ஆலயம். ஆகவே இடத்தை பார்க்கிற ஓங்கி வளர்ந்த மரங்கள், துள்ளி விளையாடும் மான் கூட்டங்கள், நீந்தி விளையாடும் மீன் கூட்டங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது.
மேக கூட்டங்கள் இன்னைக்கு நாடகம் நடக்குமான்னு எதிர்பார்த்தேன். நான் இங்கே எப்படி நடந்துடும் நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அது வரும்பொழுதெல்லாம் மழை, மேக கூட்டம் 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 அங்கங்கே ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. ஆகவே கட்டளை வள்ளி காவலி நிற்கின்றாளா? என்ன இனிமையான நாதம், இனிமையான ஓசை, சட்ட பேதங்கள் குறையாத இசை நாதங்களை ஏற்பவர்களுக்கு வற்றாத செல்வம் உண்டு என்பார்கள். உண்மையிலே பாடுகிறாள். உண்மையிலே சோ சோ பாடுகின்றாள் வள்ளி. எனக்காக பிறந்தவள். இவளை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்? ஆகவே அலைமகளில் கலைமகளில் அலைமகளில் மும்பகல் வடிவம் விழாக இருப்பாளோ? என் 16 வயது
கொடுத்தாள் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது அவ கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது கூட்டுக்குள்ளே கோயில் இருக்கும் ஆட்டி வரும் வெளியிடிலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கு பாட்டு வரும் வெளியே. உருளை மட்டும் இழந்த பின்பு உயிரிழந்து பலனிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் அரைதனிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே. ஓடம் அதிகளிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே கடலந்த நடையினில் ஆதலை மறந்தாள் கண்ணடந்த நடையுடையும் காதலையும் மறந்தான். கடலந்த நடையினில் ஆதலை மறந்தாள் கண்ணடந்த நடையுடையும் காதலையும் மறந்தான். கடலந்த நடையினில் ஆதலை மறந்தாள் காலமகள் சிற்றமகள் நிலவினிலே நடந்தாள் காலமகள் பெற்ற மகிழ் நிலவினிலே எண்ணிரண்டு 16 வயது ஆ, ஆ, பூபாத பகுபலம் பரியாத படிவிளக்கம் நோபாத உச்சாரம் நுழையாத செங்கரும்பு சந்திரிகை குழையாத வாரதி அவியாத மீனரசி அமுதுகும்பம் என்ன அழகு மாணிக்கவள்ளி மரகதவள்ளி வைரவள்ளி வைடூரியவள்ளி பவளவள்ளி முத்துவள்ளி புஷ்பராகவள்ளி கோமேதகவள்ளி நீலவள்ளி 9 வள்ளிகள். ஆனால் இவள் எந்த வள்ளி தெரியுமா? அமரவள்ளி சுந்தரவள்ளி. இவள்தான் சிவமணிவர் பார்வையாளே மாதவனார் மாதவனாய் மாதவம் செய்து துதித்திட்ட மலர்மகளை புணர பூதல மங்கையாய் அவதரித்து தீதைகளும் திணைகாத்து செவ்வேளை இவ்வேளை சேர்வதற்காக வந்த கொடியவள். ஆகவே பார்க்கின்ற பொழுது மிக அழகு. என்ன அழகு! அடாடாடா, இவள் எப்படி வணித்தாலும் தகும். என்ன இனிமை! ராமதாஸ் அண்ணே உண்மையிலே அழகா இருக்கா? அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை அள்ளி வந்த கண்ணுக்கு கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை
வருகிறார். போகுது பா. போகுது பாரு மீ பதேர் பா. போகுது பாரு மீ பதேர் பா. இல்ல அறியாதவர்களை சந்தித்தால் அண்ணன் என்பது வழக்கம். பார்த்து நில்லுங்க, கவட்டில் வாய். அண்ணே, தப்புன்னு கவட்டில் வாய்வேன், பார்த்து நில்லுங்க. அப்புறம் எழுத காணுறாடி. போகுது வர நிலை என்ன போகுது? ஒரு மாடு விரட்டி வந்தேன். சரி. அழகான மாடுங்க. நல்ல மாடு. எனக்கு சொந்த மாடுமா. ஏன் அப்படி ஆர்வம்? விரட்டி வந்தேன். ஆ, அட இன்னும் நேட்டா பத்திர விடிஞ்சு போகும்டா. சரி. அவ தேடி வந்தமா ஆஹா. உள்ளே நுழைந்திருக்கிறது. மானா பிடிக்க போனேன். ஆ, தடுத்து நிறுத்தி விட்டாங்க. அப்படியா? மானே, இது ஐயோ, இந்த சோழி தான் இங்க வச்சுக்கிறப்படா. இங்க வாயா. இங்க வாயா. ஏய், என்ன? இங்க வாயா, ஐயோ. சும்மா அந்த மாதிரி வேற ஆட்ட இருக்கிறப்ப அப்படியே கால் தலையை பிடிச்சி நடு முடுத்துல தூக்கி எறிஞ்சு போடுறீங்க தெரியுமில? நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. சோழியே வச்சுக்கிறப்படாது. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கனே. ஆ, நீங்க வேற வேலை பார்த்தாலும் பாப்பீங்க. ஆ. இந்த வேலை பார்க்க மாட்டீங்க. நான் கேக்குறேன். என்ன கேக்குற? என்ன 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 நீட்சி என்ன ஐயோ? என்ன நீட்சி அப்படியே காலை பிடிச்சி கருது எடுத்து மாதிரி அடிச்சு போடுவோம் டேய். தெரியுமில? ஆஹா. சும்மா போட்டு கிடக்குறே, மிரட்டிக்கிட்டு கிடக்குறியா அப்புறம்? கரத புடிச்சு அடிச்சா காலை புடிச்சு அடிப்பாங்க, தாளை புடிச்சு அடிப்பாங்க. எதை பிடிச்சா அடிப்பாங்க? உனக்கு எதை புடிச்சு அடிக்க தெரியும்? நான் கேக்குறேன். ஆ. இப்போ என்ன போகுது அத சொல்லியா? ஒரு மான் மான் போகுதுன்னு சொல்லி மானை எங்க பாத்தீங்க? கேள்வி மலை அடிவாரத்துல பாத்து. அடிவாரத்துல பார்த்த மானை ஏன் பிடிக்கல? அப்படி கேளு. பிடிக்க போனேன். ஆ, அப்படி ஓடிச்சு பாரு. சரி. இங்கேயே ஓடுது, இங்கேயே ஓடுதா? ஏய் அப்பா. இங்கதான் ஓடுச்சா? ஓடி வந்த மான் சரி. உங்களுக்கு வனத்தோடு இருந்து விட்டது. சரியா நுழைஞ்சதாவே அடுத்தவங்க இடத்துல ஆ, கேட்டு பிடிக்கணுமா கேட்காம பிடிக்கணுமா? சரி கேட்டு தான் முடிக்கணும். இப்ப மான் உள்ள போனவனா ஆண் மானா பெண் மானா? பெண்மா. பெண் மான் எதை வச்சு சொன்னீங்க? அதை வச்சு தான்டா. அத வச்சுனா எதியா? எதியா? அதுனா எது? தெரியும். நான் மானே பார்த்தது இல்ல. ஒரு நாய் ஓடுது. சரி. அது எப்படி ஆண் நாயா பெண் நாயான்னு கண்டுபிடிப்பது? அத வச்சுட்டேன். எதை வச்சு? அத வச்சுட்டேன். இப்ப பதில் வந்துருச்சா? ஆ. எப்படி? நீங்க எப்படி பாத்தீங்க? ஆண் நாய் எப்படி போடும்? அண்ணாயி எப்படி போடும்? அண்ணாயி எப்படி போகும்னா வாழை தூக்கிக்கிட்டு தான் ஓடும். அப்பா தெரியுமா? ஆ. நல்லா படிச்சு கடி. அப்பா எப்படி ஓட? ஐயா, யோ நீ எப்படியாவது என்ன ஐஸ் வச்சு மானை புடிச்சு போயிடாம நினைக்கிறையோ? ஆளு தூக்கிட்டு போடும். இங்க பெண் மாடா இருந்தா ஆ. பெண் நாயா இருந்தா சரி பெண்ணாயா இருந்தா எப்படி ஓடும்? அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டு தான் போகும். அந்த சுருட்டி வச்சுக்கிட்டு போடுதுல. ஆ. அதுவும் இந்த மாடு வாழை சுருட்டி வச்சு ஓடி பெண்மான் என்று புரிந்து கொண்டேன். அப்படியா? குட்டி போட்டதா குட்டி போடாத? குட்டி போடாத மாடு. குட்டியே போடலையா? அடாடாடாடா. ஆர்வம் அதிகமா இருக்கையா? குட்டி போடலையே எப்படியா பார்த்த? குட்டி போடலையே எப்படியா பார்த்தியா? ஆ, ஏய் என்ன சீ. குட்டி போடலையே எப்படியா பார்த்தியா? குட்டி போடாத மாடு. ஆ. எப்படி தெரியுமா? எப்படி எப்படி? குட்டி போட்டிருந்தா ஆ. தானே ஆ. ஒரு குட்டி போட்டிருந்தா சரி. அந்த மாதிரி ஓடுகின்ற பொழுது ஆ. திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடும். ஆஹா. என்ன காரணம்? தன்னுடைய குட்டி வருதானே? குட்டி வருதா விளையாடு போடும். எனக்கு ஒரே ஓட்டம். என்ன அர்த்தம்? சரி சரி சரி. அப்படின்னா ஆ. குட்டி போடாத மானுன்னு அர்த்தம். நேர் பார்வை. அப்படியா? ஆமாண்ணே. சரி குட்டி போடல. ஆமாங்க. சென என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஆமாங்கண்ணே. சென இன்னும் பிடிக்கலண்ணே. பிடிக்குதா பிடிச்சிருக்கா? இன்னும் பிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்காதா? அப்படியா? உங்க பேரு? கந்தை வேடுவன். அப்பா பேரு? சடையன். அம்மா பேரு? சடச்சி. அட லட்சுமணா நீ யாருன்னு தெரியுமாடா? அட நைத்து மயந்தாண்டா. அண்ணே நீங்க யாருண்ணே? அண்ணன்னு சொல்லாதியா நீ ஒரு ஆளியா காலையில நேரத்துல? அண்ணே நீங்க யாரு? அண்ணன்னு சொல்லாதியா மச்சாயா? நீங்க யார் பையனே? நான் தான் நங்க மோகினி எங்க அப்பா நம்பி. நம்பிராஜ மாடா. நம்ம நான் தான் விருத்தவன். அட வக்கால ஓடிடே. அப்புறம் அண்ணன் அண்ணனுங்கிறியாயா? சின்ன வயசுல நம்ம எப்படி விளையாண்டா? எப்படி பார்த்தா சின்ன பிள்ளைல. ஏன் இரு எதை வச்சுக்கிட்டியா போய் இருக்கிற? இல்லனே. என்ன மச்சான்? மச்சான் ஏய் என்னைய போட்டுக்கிட்டு ஏயா அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை கிடக்குது அது கிடக்கு. அதுகளுக்கு ஓ மாதிரி இருக்காது. ஆ? ஆமாண்ணே. ஆமா மச்சான். ஏன் மாதிரி இருக்காதா? ஐயா அப்பா சூப்பர்ல. எது சூப்பர்? போன மச்சான். சரி 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 மச்சான். சொல்லாம சொல்லுங்க. எதை தேடி வந்தீங்க அதை சொல்லுங்க. மானே தேடி வரல. ஆ. தங்கச்சி வள்ளி. அவ்வளவுதானே? சரியா 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 இரியா யோ வர சொல்றியா? ஐயா இவர் மான பிடிச்சு போற ஆளா தெரியல. வேற எதையே தேடிக்கிட்டு திரியிறாரு.
மானை வெட்டி வரல. அப்படியா? உன் தகச்சி வழியத்த மான் மான் ஐயா, தெரியும். நீங்க மானை தேடி வந்த ஆள் மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஏதோ சென ஊசி போட வந்த ஆள் மாதிரி தெரியுது. நில்லியா அங்க நில்லியா. ஏய் டேய் போய் பார்க்கலாம். யோ இரியா. உன் தங்கச்சி எங்க இருக்கா? தங்கச்சி காவல் பாக்குறியா? அடுத்த காவல? அடுத்த காவல யார் இருப்பான்னு தெரியாது. போகுது பா. போகுது பாரு நீ வந்து ஏறுமா. போகுது வா. போகுது பா போகுது பா. தொலைதப்பிய குரபான்களே ஒரு மாதவரை கடி வடி கடி. தொலைதப்பிய மான்களே ஒரு மான்வர கண்ணே நீங்களே. என்ன புள்ள ராக்கு ஓ கண்ணிலாம் மையே. யாரு தெரியுமா? முத்து போல் பல்லழகி சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி கரிவான சொல்லழகி அடி அழகி தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. ஓடி வந்ததால் தேடி வந்தேனே புள்ளிமானே. ஓடி வந்ததால் தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. கோடி நமஸ்காரமே. தேடி வந்தேனே புள்ளிமானே. தங்கச்சி அவகிட்ட கேட்டு நான் இருந்தா சரி சரி புடிச்சுக்கிறேன். சரி என்னண்ணே என்னங்கண்ணே சரி மச்சான்